வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். ஓப்போனுடைய M31 இந்த இயர்ஃபோன்ஸ்க்கான ரிவ்யூ நம்ம சேனலில் போட்டோம். அந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா பல பேர் இந்த ஓப்போனுடைய W31 நீங்கள் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னாங்க. ஆக்சுவலாக ஓப்போ நமக்கு ரிவ்யூ யூனிட்லாம் அனுப்புவது கிடையாது. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஓப்போனுடைய M31 நல்லா இருக்குன்னு சொன்னதுனால தான் நான் இதை காசு போட்டு வாங்கியிருந்தேன். இது 2000 ஓகே, பட் ஓப்போனுடைய W31 4000 ரூபா, அதை வந்து நம்ம காசெல்லாம் போட்டு வாங்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் நம்முடைய நண்பர் சந்தீப் அவருக்கு ரிவ்யூ யூனிட் வந்திருந்தது. ஸோ அவர்கிட்ட இருந்து வாங்கி W31 உடைய ரிவ்யூ நம்ம நான் சொல்றேன். சந்தீப்புக்கு மிகப்பெரிய நன்றி. அவருடைய சேனலுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அவர் போடுற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா. சரி, இப்போ வீடியோவை ஆரம்பிப்போம். ஓப்போனுடைய W31. ஸோ இந்த இயர்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன். இதோட சார்ஜிங் கேஸ் பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு டிசைன்ல இருக்கு. ரவுண்டா ஸ்மூத்தா ஒரு சின்ன ஒரு சோப்பு கட்டி மாதிரி இருக்கு. ஹோட்டலுக்குலாம் போனா கை கழுவுறதுக்கு சின்ன சோப்பு கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சோப்பு கட்டி மாதிரி இருக்கு. ஆனா இதை திறந்து யூஸ் பண்றப்போ இந்த லேடிஸ்ல ஒரு பவுடர் யூஸ் பண்ணுவாங்க, இந்த ரோஸ் பவுடர் அப்படிம்பாங்க. அது பக்கத்துல ஒரு மிரரும் இருக்கும், அதுல பஃப்பும் வச்சிருப்பாங்க, அதை எடுத்து அப்படி டச் அப் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு டிசைன். பட் டிசைன் ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும். இதோடைய க்ளோசிங் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கு. அதே மாதிரி ஓப்பனிங்கும் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. மேக்னெட்டிக் கண்ட்ரோல் தான், ஈஸியா இது வெளியே வந்துடாது. முன்னாடி ஒரு இன்டென்ட் இருக்கு, அந்த இன்டென்ட்டை பிடிச்சு நீங்க தூக்கினா மட்டுமே இது ஓப்பன் ஆகும். பின்புறத்துல பாத்தீங்கன்னா USB டைப் C கான போர்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு கம்ப்ளீட்லி ஒரு மேட் ஃபினிஷிங்ல இருக்கு. சோ இது வந்து இரண்டு கலர்ல அவைலபிளா இருக்கு, ஒயிட் மற்றும் Black கலர். கண்டிப்பா இதை வாங்கியே தீருவேன் அப்படி நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா Black கலர் வாங்குறது பெட்டர். ஒயிட் கலர் ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டா அழுக்கு அடைய ஆரம்பிச்சிருச்சு இதுல. பட் திறந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள நல்லா ஷைனியா பல பழன்னு பார்க்கறதுக்கு லுக்கா இருக்கு. சிப்பிக்குள் முத்து அப்படிங்கிற மாதிரி திறந்த உடனே அந்த சிப்பியை திறந்து உள்ளுக்குள்ள முத்து மாதிரி இந்த ரெண்டு இயர்ஃபோன்ஸை உள்ள வச்சிருக்காங்க. இதோட இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டரில் ஒரு பட்டன் இருக்கு. இந்த பட்டன் எதுக்குன்னு அப்படின்னா பேரிங்க்கு. இந்த இயர்ஃபோன்ஸை பொறுத்த மட்டும் இந்த கேஸ் தான் உங்க மொபைல் ஃபோனோட பேர் ஆகுது. ஒரு டைம் நீங்க பேர் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு தடையும் நீங்க கேஸை திறந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா இருக்கிற அந்த ரெண்டு இயர்ஃபோன்ஸும் உங்க மொபைல் ஃபோனோட இமீடியட்டா பேர் ஆயிடும். நீங்க எடுத்து நீங்க யூஸ் பண்ண வேண்டியதான். அதுக்கப்புறமா மேல ஒரு இண்டிகேட்டர் லைட் வச்சிருக்காங்க. இந்த இண்டிகேட்டர் லைட் எதுக்கு அப்படின்னா பேட்டரி எவ்வளவு இருக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக. பேட்டரி எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு இதுல இரண்டு விதமா கண்டுபிடிக்கலாம். ஒன்னு வந்து இந்த இண்டிகேட்டர் கிரீன் கலர் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 50% மேல பேட்டரி இருக்குன்னு அர்த்தம். ஆரஞ்சு கலர் ஆச்சு அப்படின்னா 50% கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ரெட் கலர் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா 10% தான் இருக்கு, பேட்டரி இமீடியட்டா கேஸ் இமீடியட்டா சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கறது அர்த்தம். உங்ககிட்ட ஓப்போ மொபைல் போன் இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நீங்க திறக்கிறப்போ அந்த ஓப்போ மொபைல் போன்ல ஒரு அனிமேஷன் வரும். இந்த கேஸ்ல எவ்வளவு சார்ஜ் இருக்கு, அது தவிர இந்த ரெண்டு இயர்ஃபோன்ஸ்ல எத்தனை பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அனிமேஷன் மூலமா காமிச்சிரும். ஓப்போ மொபைல் போன் இல்லாம வேற மொபைல் போனா இருந்தாலும், ரியல்மி மொபைல் போனா இருந்தா கூட அந்த அனிமேஷன் வர மாட்டேங்குது. இந்த Oppo Enco W31 விலை பாத்தீங்கன்னா 4000 ரூபாய். 4000 போட்டு இதை வாங்குறப்போ இதுல வந்து அவங்க வயர்லெஸ் சார்ஜிங்லாம் கொடுக்கல. இந்த இயர்பட்ஸ் முழுக்க பிளாஸ்டிக்கால பண்ணது. இந்த சைடுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளாசி ஃபினிஷிங் இருக்கு. நம்மளுடைய காது நோக்கி இருக்கிற உள்புறத்துல மேட் ஃபினிஷிங் கொடுத்திருக்காங்க. இதோட டிசைன் பார்க்கிறதுக்கு அச்சு அசல் நம்மளுடைய M31 டிசைன் மாதிரி தான் இருக்கு. என்ன M31க்கு ஒரு ரெண்டு கால் நீட்டி விட்ட மாதிரி வயரை கட் பண்ணிட்டு ஸ்டெம்மை கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். ஸ்டெம் இருக்கிறதுனால இதுல வந்து டூயல் மைக் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க கால்ஸ் பேசுறப்போ உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் இதுல கிடைக்கும். இயர்போன்ஸ் உடைய உள்புறத்துல கருப்பு கலர்ல ஒரு புள்ளி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து இன் இயர் டிடெக்ஷனுக்கான IR சென்சர். காதுக்குள்ள நீங்க போட்டிருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கும். அது காதுக்குள்ள போட்டு நீங்க எடுத்த உடனே உங்க பாட்டு பாஸ் ஆயிடும். நீங்க திருப்பி காதுக்குள்ள போட்ட உடனே பாட்டு ரெஸ்யூம் ஆயிடும். இது எங்க இருந்து எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஜெஸ்டர் கண்ட்ரோல் தான். ஜெஸ்டர் கண்ட்ரோல்ல அவங்க எல்லா கண்ட்ரோலும் அவங்க கொடுக்கல. ரைட் சைடுல இருக்கிற இயர்போன்ஸை டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பாட்டுக்கு போகும். லெஃப்ட் சைடுல இருக்கிற இயர்போன்ஸை டபுள் டேப் பண்ணீங்கன்னா ப்ரீவியஸ் பாட்டுக்கு போகாது. அது வந்து பேலன்ஸ்ட் மோட் மற்றும் பேஸ் மோடுக்கு ஸ்விட்ச் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஜெஸ்டர் அது. சோ ப்ரீவியஸ் பாட்டு போடுறதுக்கான ஜெஸ்டர் கிடையாது. அதே நேரத்தில் ரைட் சைடுல ட்ரிபிள் டேப் பண்ணீங்க அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட் ஓபன் ஆகும். கால் வந்துச்சு அப்படின்னா அட்டன் பண்ணிக்கலாம். கால் கட் பண்றதுக்கும் நீங்க லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா காலை கட் பண்ணிக்கலாம். பிளே பாஸுக்கான தனியா ஜெஸ்டர்லாம் கிடையாது. இயர்போன்ஸை ரிமூவ் பண்ண உடனே பாஸ் ஆயிடும். இயர்போன்ஸை திருப்பி மாட்டீங்க அப்படின்னா பிளே ஆயிடும். அதே மாதிரி வால்யூம் இன்க்ரீஸ் பண்றதுக்கோ டிக்ரீஸ் பண்றதுக்கோ எந்த விதமான ஜெஸ்டரும் இந்த இயர்போன்ஸ்ல கொடுக்கல. அதெல்லாம் நீங்க வந்து மொபைல் போனை நீங்க பாத்துக்கணும். இந்த Oppo Enco W31 உடைய ஃபிட்டிங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றேன் உங்களுக்கு. ஃபிட்டிங் என்னைய பொறுத்த மட்டும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. காதுல இருந்து கீழே விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் சுத்தரவா நமக்கு தேவையே கிடையாது. அவ்வளவுக்கு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஃபிட்டிங். இது வந்து ஒரு இன்இயர் டைப் ஆஃப் இயர்போன்ஸ். ஸோ நல்ல ஒரு சவுண்ட் சீலிங் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதிகமான வால்யூம்ல வச்சு பாட்டு கேட்கணுங்கிற அவசியமும் கிடையாது நமக்கு. தாராளமா இதை போட்டு நீங்க ஜாகிங் போகலாம், ஒர்க் அவுட் பண்ணலாம். என்ன தையத்தக்கான ஆடி குதிச்சாலும் இது வந்து காதுல இருந்து கீழே விழுகாது. இந்த இயர்போன்ஸ்ல பாத்தீங்கன்னா IP54 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க.
IP54 என்னன்னா டஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஓரளவுக்கு இருக்கும், அதே மாதிரி வாட்டர் ப்ரொடெக்ஷன் எந்த ஆங்கிள் இருந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணாலும் இதுக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படிம்பாங்க. சரி, இப்போ முக்கியமான விஷயம் சவுண்ட் குவாலிட்டிக்கு நம்ம போவோம். ஓப்போனுடைய இந்த இயர்ஃபோன்ஸ் M31 W31 பேரே ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. சரி, இந்த M31 பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் சவுண்டு குவாலிட்டியாக இருக்குது. இந்த இயர்ஃபோன்ஸோடைய சொந்தக்காரன் இந்த W31. ஸோ இதோடைய சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த அளவுக்கு கண்டிப்பாக இதில் சவுண்டு குவாலிட்டி இல்லை. பேஸ் இதில் இருக்குது, ரொம்ப ஒன்றும் அந்த பேஸ் மோடில் நீங்கள் போட்டால் கூட ரொம்ப ஒரு டீப்பான பஞ்சி டிஸ்டிங்க்ட் பேஸ் இதில் கிடையாது. நார்மலாக ஒரு ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸில் நீங்கள் என்ன பேஸ் எதிர்பார்க்க முடியுமோ அந்த பேஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. வோக்கல்ஸ் நல்லா கிளியராக இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்டோட கிளாரிட்டியும் அருமையா இருக்கு, ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அதுவும் ஹை வால்யூம்ல இந்த லோ ஃப்ரீக்வன்சி சவுண்ட்லாம் பாத்தீங்கன்னா பேஸ்ல நம்ம கேட்கறப்போ ஒரு கிழிஞ்சு போன ட்ரம் வச்சு அவங்க தப்பு தப்புன்னு தட்டுற மாதிரி சவுண்ட் டிஸ்டார்ஷன் இதுல கேக்குது. ஆனா ஹை வால்யூம்ல கேட்கல அப்படின்னா ஒரு மீடியம் வால்யூம்ல கேட்டீங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்டபிளான சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பட் ஒரு ஆச்சரியமான விஷயம் இந்த இயர்ஃபோன்ஸ்ல எனக்கு என்ன தென்பட்டுச்சு அப்படின்னா ஒரு ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ், அதுவும் இன் இயர் ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ்ல இதுல சவுண்ட் ஸ்டேஜிங் சரவுண்ட் சவுண்ட் எஃபெக்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படம் பார்க்கறப்போ லிப்சிங் இஷ்யூலாம் கிடையாது. உங்களுக்கு கேம் விளையாடலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் விளையாடலாம். ரொம்ப வந்து லேட்டன்சி வந்து லோ லேட்டன்சிலாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேயர் ஷூட்டர் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டான கேம்லாம் விளையாண்டிங்கன்னா இதில் லோ லேட்டன்சிலாம் இதில் எதிர்பார்க்க முடியாது. பட் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரீம் கேமராக இல்லை அப்படின்னா இந்த இயர்ஃபோன்ஸில் சாதாரண சின்ன சின்ன கேம்ஸில் விளையாடுறப்போ உங்களுக்கு பெருசாக ஒன்றும் வித்தியாசங்கள் தெரியாது. அடுத்ததாக கால் குவாலிட்டியை பற்றி நம்ம பேசுவோம். இதில் வந்து ஸ்டெம் டிசைன் அப்படிங்கிறதுனால ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது டூயல் மைக் அவங்களால கொடுக்க முடியும். டூயல் மைக் கொடுத்ததுனால நாய்ஸ் சப்ரஸ் பண்ணி நீங்கள் பேசுறது வந்து அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கிளியராக கேட்குது, அதே மாதிரி அவங்க பேசுறதும் உங்களுக்கு ரொம்ப கிளியரா கேக்குது. இந்த Oppo W31 உடைய பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு இயர்ஃபோன்ஸ்ல நீங்க காதுல வச்சு தனியா நீங்க கேட்டுட்டு இருக்கிறப்போ பாட்டு கேட்கறப்போ ஒரு 3 hours வரைக்கும் பேட்டரி லைஃப் கிடைக்குது. இது நீங்க கேஸ்ல போட்டு நீங்க 4 தடவை வரைக்கும் ஃபுல் சார்ஜ் பண்ணலாம், 0 to 100% சார்ஜ் பண்ணலாம். சோ கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 12 to 13 hours வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்குது. இந்த கேஸை சார்ஜ் பண்றதுக்கு 2.5 hours ஆகுது. இந்த பட்ஸை இந்த கேஸுக்குள்ள போட்டு சார்ஜ் பண்றதுக்கு இது 1 hour ஆகுது. இது வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். சவுண்ட் குவாலிட்டியில இதை விட பெட்டரான சவுண்ட் குவாலிட்டி நம்மளுடைய MI TWSல உங்களுக்கு கிடைக்கும். இதுல லோ லேட்டன்சி மோட் கூட இருக்கு. சோ நீங்க கேமிங் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த MI TWS2ல வந்து ஃபிட்டிங் சுத்தரவா கிடையாது. எப்ப வேணா காதுல இருந்து இயர்ஃபோன்ஸ் கீழே விழுந்துரும் அப்படிங்கிற பயம் இருக்கும். பட் சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. இந்த பேஸ் மோட், பேலன்ஸ் மோட் எல்லாம் கொடுத்திருக்காங்க. என்னுடைய எதிர்பார்ப்புகள் வேணா அதிகமா இருந்திருக்கலாம். ஏன்னா நான் வந்து இந்த M31 யூஸ் பண்ணிட்டு இந்த W31 யூஸ் பண்றப்போ என்னுடைய எதிர்பார்ப்புகள் வேணா அதிகமா இருந்திருக்கலாம். அந்த எதிர்பார்ப்பு மீட் பண்ணல. இது அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இதுல வந்து ஹை ரெஸ் LDAC ஆடியோக்கான சப்போர்ட் இருக்கு. இதுல அதெல்லாம் கிடையாது, வெறும் AAC கான சப்போர்ட் மட்டும் தான் இருக்கு. சோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஒரு ஆவரேஜான ஒரு சவுண்ட் குவாலிட்டி போதும். எனக்கு வந்து ஃபிட்னஸ் ஒர்க் அவுட்டுக்கு ஒரு நல்ல ஒரு இயர்ஃபோன்ஸ், அதுவும் TWS இயர்ஃபோன்ஸ் வேணும், கால் குவாலிட்டி முக்கியமா எனக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த இயர்ஃபோன்ஸ் நீங்க வாங்கலாம். இது வாங்குறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல விடுறேன். அதே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த இயர்ஃபோன்ஸ்க்கான GSS ஸ்கோர் கார்டும் இருக்கும். நம்மளுடைய சேனல்ல எந்த ஒரு இயர்ஃபோன்ஸ் ரிவ்யூ நீங்க பார்த்தாலும் அதுல வந்து டிஸ்கிரிப்ஷன்ல GSS கோட் இருக்கும். நீங்க கம்பேர் பண்ணி எது பெஸ்ட் நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ஜூன் 2020 இதை நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்நாள் வரைக்கும் TWSல பெஸ்டா எனக்கு தோன்றது என்னன்னா நான் யூஸ் பண்ணதிலே ப்ளாபங்க்னுடைய BTW லைட். இது எல்லாத்தையும் விடையும் அதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆனா அதுல கால் குவாலிட்டி ரொம்ப அருமைன்னு சொல்லிட முடியாது. இது இருந்தா அது இல்ல, அது இருந்தா இது இல்ல, எல்லாம் இருக்கிற மாதிரி இந்த பிரைஸ் பட்ஜெட்டுக்குள்ள ஒரு இயர்ஃபோன்ஸ் நான் இன்னும் காணல. அப்படி ஒரு இயர்ஃபோன்ஸ் எப்பயாச்சும் யாராச்சும் லான்ச் பண்ணுவாங்க. அதை லான்ச் பண்றதே நம்ம எடுத்து நம்ம ரிவ்யூ நம்ம போடுவோம். அந்த ரிவ்யூ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.